ஞானி ஒருத்தர் ஆற்ற கடந்து அந்தாண்ட போகிறதுக்காக ஒரு படகோட்டிகிட்ட கூப்பிடுறாரு. சரின்ட்டு அவனும் படகுல அழைச்சிட்டு போகிறான். அந்த ஞானி சொல்கிறாரு, நீ நல்லாவே படகே ஓட்ட மாட்டுற, ராமாயணம் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டாராம். இல்லை சாமி, எனக்கு அதெல்லாம் தெரியாது, படகு மட்டும்தான் ஓட்ட தெரியும் சாமி, நான் படிக்கலை, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்ட்டு சொன்னானா. ராமாயணத்தில் குகன் நல்லா படகு ஓட்டுவான், அவனுக்கு ஓட்ட தெரியல நல்லாவே அப்படின்னு சொன்னதும் அவன் கேட்டுகிட்டே படகு ஓட்டிகிட்டே இருந்தப்போ படகுல ஒரு சின்ன ஓட்ட வழியாக தண்ணி பூரா படகுக்குள்ளே வந்துடுச்சு. உடனே படகு ஓட்டி சொன்னான்னா, ஐயா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படகு முழுகிடும், எனக்கு நீச்சல் தெரியும், நான் கரையேறிடுவேன், நீங்கள் எப்படியாவது வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு அவன் கரையில் நீந்தி போயிடுவானான். அப்புறம் அங்கே போனதும் ஞானி தண்ணிக்குள்ளே தத்தளிச்சிட்டு இருப்பார். அப்புறம் திருப்பி நீச்சல் அடித்து அவரை அழைச்சிட்டு போய் கரையில் விடுவானான். அப்போ தான் அவர் நினச்சாதான், என்னதான் ஞானம் பெற்றிருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைன்ற ஒரு விஷயம் அவ்வளோ பெரிய ஞானிக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தப்பை உணர்ந்தாராம். அந்த மாதிரி சில பேர் இரிட்டேட் பண்ணுவாங்க, உனக்கு அது தெரியுமா, இது தெரியுமா, எனக்கு அது தெரியுமே, இது தெரியுமேன்னு. இப்போ நமக்கு தெரியறது பெரிய விஷயமே இல்லை, அடுத்தவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ட்டு போயிட்டு இரிட்டேட் பண்ணால் எல்லாருக்கும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நிறைய பேர் அப்படி தான் வாயை கொடுத்து வம்பளை மாட்டிப்பாங்க.